ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 100. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 100. சொல் என்னச் சொல்லேனோ கட்டுவிச்சி போலே. சொல் என்ன சொன்னேனோ கட்டுவிச்சி போலே. அழகான வாக்கியம். யார் இது கட்டுவிச்சி? அந்த கட்டுவிச்சியை பார்த்து யார் சொல் என்று சொன்னது? அப்படி சொல் என்று சொன்னவுடன் அந்த கட்டுவிச்சி என்ன சொன்னாள்? இதுதான் வாக்கியம். யார் கட்டுவிச்சி? கட்டுவிச்சியை பார்த்து சொல் என்று சொன்னது யார்? அந்த கட்டுவிச்சி என்ன சொன்னாள்? இதைத்தான் இன்று இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக நாம் பார்க்க வேண்டும். சங்க இலக்கியங்களிலே எல்லாருக்கும் தெரியும், 5 நிலங்கள் என்று கூறுகிறோம். அந்த 5 நிலங்களுக்குள்ளே குறிஞ்சி நிலம் என்ற அந்த குறிஞ்சி நிலத்திலே வாழக்கூடியவர்கள் குறவர், குறத்தியர். ஆண்களுக்கு குறவர்கள் என்றும் பெண்களுக்கு குறத்தியர் என்றும் சங்க இலக்கியங்கள் அழகாக உரைக்கின்றன. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் குறவன், குறத்தி என்றால் அவர்களை கொஞ்சம் தாழ்ந்தவர்களைப் போல சொல்லுகிறோம். ஆனால் சங்க இலக்கியங்கள் அவர்களை மேன்மையானவர்களாக காட்டுகிறது. என்ன அப்படி செய்வார்கள் என்று கேட்டால், அதிலும் பிரதானமாக முக்கியமாக இந்த குறத்தியர் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி நில பெண்கள், இவர்களெல்லாம் மலைநாட்டு பெண்கள். மலையும் மலை சார்ந்த இடமும்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல மலைநாட்டு பெண்கள். இவர்களெல்லாம் காடுகளில் கிடைக்கக்கூடிய தாவர வகைகள், அது தவிர விலங்கு மூலிகைகள், விலங்கு வழியில கிடைக்கக்கூடிய மருந்து வகைகள், இதையெல்லாம் சேகரித்து இதனை நிலத்திலே வசிக்கக்கூடிய சமதளமான நிலத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இவர்கள் வித்து கொடுப்பது, அவர்களுக்கு வியாபாரம் செய்வதை தொழிலாக கொண்டிருந்தார்கள். இயற்கையோடு ஒத்து வாழ்தல் தான் இவர்களுடைய பிரதானமான வாழ்க்கை நெறிமுறை. நம்மை போல செயற்கை வாழ்க்கை அல்ல, இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். இவர்களை பற்றி குறிஞ்சி இலக்கியங்களிலே பலவிதமாக சொல்லப்படுகிறது. கட்டுவிச்சி என்ற சொல், அதனுடைய நேரடி தமிழ் அகராதி என்ன என்றால் குறி சொல்பவள். குறி சொல்பவள் என்பதுதான் கட்டுவிச்சி என்ற சொல்லினுடைய தமிழ் அகராதி பொருள். ஔவையார் அகவன் மகள் என்றும் தன்னுடைய பாடல்களிலே இந்த கட்டுவிச்சியை அகவன் மகள் என்று அழகாக தமிழ் பெயரோடு அழைக்கிறாள். அது என்னது? அது குறி சொல்வது. குறி சொல்லுதல் என்றால் என்ன? இன்னைக்கு ரொம்ப பல இடங்களிலே சாமி குறி சொல்றார் அப்படின்னு போனா நமக்கு எது நடக்கும், என்ன நடக்கும், நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அவர் குறி சொல்லுவார். அவர் இடத்துல சாமி ஆவேசம் வந்துட்டார், சாமி வந்துட்டு சாமியே சொல்லுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுபோல அந்த காலத்திலே அவர்கள் முக்காலம் உணர்ந்து திறமுறைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு தான் அவர்களுக்கு சங்க இலக்கியங்களிலே அந்த குறி சொல்லுதலை இப்படிதான் சொல்லுகிறார்கள். முக்காலம் உணர்ந்து, கடந்த காலம், இப்ப நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3 காலங்களிலேயும் என்ன நடக்கப் போகிறது என்று அதனை தான் முதல்ல உணரணும். அவர்கள் உணர்ந்து திறமுறைக்கும். ஆனா அதை சொல்லும் போது திறம்பட சொல்லணும் இல்லையா. இன்னைக்கு குறி சொல்லுவதுன்றதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, முதல்ல அவர்களுக்கு உணர வேண்டும். உணர்ந்ததை தன் எதிரில் இருப்பவர்களுக்கு திறம்பட சொல்ல வேண்டும். அந்த ஆற்றல் மிக்கவர்களுக்குத்தான் குறி சொல்பவர்கள். அவர்களைத்தான் அந்த கால சங்க இலக்கியங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த குறத்தியர், மலைநாட்டு பெண்கள், அவர்களுக்கு
கட்டுவிச்சி என்பது சங்க இலக்கியங்களிலே பேராக சொல்லப்படுகிறது. பிரதானமா கட்டுவிச்சின்னு தான் சொல்லுவார்கள். கட்டுவிச்சி என்றும் அகவன் மகள் என்றும் சொல்லக்கூடியது சங்க இலக்கியங்களிலே பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்வார்கள்? சங்க இலக்கியங்கள்ல இதை பத்தி என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் அது எப்படி சொல்லுகிறார்கள்னு பார்ப்போம். இவர்கள் குறி சொல்லும் போது எப்படி சொல்லுவார்கள் அப்படின்னா, முரத்திலே ஒரு முரம்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கெல்லாம் விட்டு போச்சு. முரம் அப்படின்னா அரிசியில கல்லு எல்லாம் இருந்தா அந்த கல்லை எடுக்கிறதுக்கு, உமியை எடுக்கிறதுக்கு, இது போலெல்லாம் அந்த காலத்துல முரத்துல வச்சு அந்த முரத்தை அப்படி மேலே கீழே அசைச்சாங்கன்னா அதுல அரிசி தனியா, கல்லு தனியா, உமி தனியா இப்படி எல்லாம் பிரிச்சு எடுப்பார்கள். அது முரம்னு பேர். சுலகு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த முரத்தை எடுத்து அதுல அரிசிகளை வீசி நெல்லை பரப்பி, அந்த நெல் பரவி இருக்கிறத பார்த்து அதுல இருந்து ஒரு நெல்லை தன்னுடைய கைகளில் எடுத்து ஆவேசித்து குறி சொல்லுவார்கள். இது ஒரு வகை. இன்னொன்று சோழிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோழி. இந்த சோழியை எடுத்து வீசி அந்த சோழிகளினுடைய எண்ணிக்கை, எது திறந்து இருக்கு, எது மூடி இருக்கு, எப்படி எந்த இடத்துல இருக்குன்ற சோழியினுடைய எண்ணிக்கையை பார்த்து இது இப்படி நடக்கும் அப்படின்னு குறி சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். இதற்கு பொதுவாக சங்க காலத்திலே கட்டுக்காணுதல் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்போ முரத்துல அரிசியை போட்டோ இல்ல சோழியை கீழே வீசி அந்த எண்ணிக்கையை பார்த்தோ ஆவேசத்தோட முக்காலத்தை பற்றி எதிரில் இருக்கிறவர்களுக்கு திறம்பட சொல்லுபவர்களுக்கு கட்டுவிச்சி அகவன் மகள் என்று பெயர். நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். பொதுவாகவே சங்க இலக்கியங்களிலே ஒரு காதலனிடத்திலே ஈடுபட்டு போன காதலி தலைமகனிடத்தில் ஈடுபட்டு போன தலைவியானவள் அந்த தலைமகனை விட்டு பிரிந்து துக்கத்திலே எதுவும் செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டு கிடப்பவளை போல ஒரு மயங்கிய நிலையில இருக்கும் பொழுது அதை கண்ட அவளுடைய தாய், என் பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது, என்ன நேர்ந்து விட்டது இந்த பெண்ணுக்கு அப்படின்னு இந்த கட்டுவிச்சியை அழைத்து அந்த கட்டுவிச்சியின் இடத்திலே இவளுக்கு இந்த நோய் வருவதற்கு யார் காரணம், எது காரணம், இந்த நோயை போக்குவதற்கு என்ன வழி என்று அந்த கட்டுவிச்சியை கேட்க, அந்த கட்டுவிச்சி இந்த பெண்ணினுடைய கையை ஒரு பக்கத்தில் அவளுடைய கையை பிடித்துக் கொண்டு இன்னொரு பக்கத்தில் இந்த முரத்திலே அரிசியை வீசி குறி சொல்லுதல், உங்களுடைய பெண்ணை பிடித்திருக்கக்கூடியது இந்த பேய், இந்த பிசாசு, இல்லை இந்த நோய், இந்த நோய்க்கு இதுதான் போவதற்கு வழி அப்படின்னு சொல்லுவாள். இதுதான் சங்க இலக்கியங்களிலேயும் இருக்கக்கூடியது. ஆழ்வார்களுடைய பாடல்களிலே முக்கியமாக திருமங்கையாழ்வாரும் சுவாமி நம்மாழ்வாரும் பிரேமத்தில் பெண் பேச்சு என்று பகவானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை, ஆனால் பகவானிடத்திலே பக்தி நிறைந்த நிலை, அந்த நிலையிலே தன்னை ஆணாக நினைக்காமல் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்துக் கொண்டு அதனை ஏறிட்டுக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவார்கள். தானாகவே அவர்களுக்கு பெண் தன்மை ஏறிட்டு விடும். புருஷோத்தமனான எம்பெருமான், அவனுக்கு நாம் எல்லாருமே பெண் தான, அதனால பெண் தன்மையை ஏறிட்டுக் கொண்டு, நம்மாழ்வார் பெண் தன்மையை ஏறிட்டுக் கொண்டால் அவர் பராங்குச நாயகி ஆகிவிடுகிறார். அதே போல திருமங்கையாழ்வார் பெண் தன்மையை ஏறிட்டுக் கொண்டால் அவர் பரகால நாயகியாக ஆகிவிடுகிறார். இந்த ரெண்டு ஆழ்வார்களுக்குள்ளே இன்னொரு அழகான வித்தியாசம். ரெண்டு ஆழ்வார்களுக்குமே கட்டுவிச்சி சம்பந்தப்பட்ட பாடல்கள் உண்டு. பொதுவாக ஆழ்வார்கள் 3 பெண் நிலையிலே பாடுவார்கள். பெண் தன்மையை ஏறிட்டுக் கொண்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணிலேயும் 3 தன்மைகள் உண்டு. ஒன்று தாய், தானே தாய் நிலைமையில பேசுறது. இன்னொன்று தோழி நிலைமையில இருந்து பேசுதல். இன்னொன்று தலைமகள், தானே அந்த தலைவியினுடைய தன்மையிலேயே பேசுதல். அப்ப தாய், தோழி, தலைமகள் என்று 3 பாவனையிலே, 3 விதமான பெண்கள் பாவனையிலே பாசுரங்கள் வரும்.
இதுல தோழி என்பவள் தன்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய தலைமகளை பகவானிடத்துல சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை செய்வாள். அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதற்கான காரியத்தை செய்வாள். அதுதான ஃப்ரெண்ட்ஷிப். தாய் தோழி செய்யக்கூடியது. தாய் ஒரு பெண் இப்படி செய்யலாமா, ஒரு பெண்ணானவள் தானே முயற்சி செய்யலாமா ஒரு ஆணை குறித்து, ஊரெல்லாம் பழி பேசுமே என்று சொல்லி அவனே ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டுமே தவிர, பரகத ஸ்வீகாரம்னு சொல்லுவார்கள். சித்த புண்ணியமான பகவான் அவனே ஏற்றுக்கொள்ளவே வேண்டுமே தவிர நீ முயற்சி செய்யக்கூடாது என்று ஊர் மக்கள் எல்லாம் ஏசுவார்கள் என்பதெல்லாம் தாய் நிலையில வரக்கூடிய பாடல்களாக இருக்கும். கடைசியில தலைமகள் என்னதான் இவர்கள் சொன்னாலும் அந்த பகவானிடத்தில் இருக்கக்கூடிய காதல் ஈடுபாடினுடைய துடிதுடிப்பு, அந்த பரபரப்பு, அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாத பிரிவாற்றாமையில பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் தலைமகள் பாடல்கள் என்று சொல்லுவார்கள். இதிலே ஒரு அழகான விஷயம் என்னவென்றால், நம்மாழ்வாருடைய பாடல்கள் திருவாய்மொழியிலே 4ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி, தீர்ப்பாரை யாமினி எங்கெனம் நாடுதும் அன்னை மீர் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நல் நோயிது தேறினோம் போர்ப்பாகு தான் செய்து அன்றைவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தைதுழாய் திசைக்கின்றதே என்று தோழியானவள் தாய்மாரை பார்த்து பேசுகிறாள். தலைமகள் மயங்கி கிடக்கிறாள். அவர்கள் கட்டுவீச்சியை கூப்பிட்டு என்னென்னவோ செய்கிறார்கள். இந்த பொண்ணுக்கு கள்ளு கொடுக்கலாமா, ஆடு வைக்கலாமா, இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அப்படின்னா தேவதாந்தர சம்பந்தம் இருக்கக்கூடிய கட்டுவீச்சி. தேவதாந்தர சம்பந்தம்னா கண்ட தேவதைகளை கும்பிடக்கூடியவளான கட்டுவீச்சி. அவள் இங்கே குறி சொல்லுகிறாள். அதை பார்த்து தலைவி தடுக்கிறாள். உங்க பெண்ணை பிடித்திருப்பது மாயப்போர் தேர்ப்பாகனார் என்று பார்த்தசாரதி பகவான், அவன் பிடித்திருக்க நீங்க அவனை விட்டு இதுகான்மின் அன்னை மீர் இக்கட்டுவிச்சி சொல் கொண்டு, அதாவது 4ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில 3வது பாசுரம், இக்கட்டுவிச்சி சொல்கொண்டு நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன்மின் மதுவார் துழாய்முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினாள் அதுவே இவள் உற்ற நோய்க்கும் மறுமருந்தாகுமே என்று தோழி தாய்மாரை பார்த்து சொல்றா. இந்த பெண்ணுக்கு போய் யாரோ கட்டுவீச்சி சொன்னா, குறைச்சி சொன்னா, தேவதாந்தர கட்டுவீச்சி சொன்னாங்கிறத கேட்டு இவளுக்கு போய் கள்ளு இறைச்சி எல்லாம் போய் தூவுறீங்களே, தப்பு செய்யறீங்களேம்மா. துளசி மாலையை தலையிலே தரித்திருக்கக்கூடிய மாயப்பிரானுடைய திருவடிகளை வாழ்த்தினால் இவளுடைய நோய்க்கு மருந்தாகுமே என்று தேவதாந்தர கட்டுவீச்சி நம்மாழ்வார் பாட்டுல. ஆனால் திருமங்கையாழ்வாருடைய பாடலிலே முதலில் சிறிய திருமடல் என்ற அழகான பிரபந்தம். காரார் வரைக்கொங்கை கண்ணார் கடலுடுத்து சீரார் சுடர் சுட்டி செங்கலுடி பேராற்று அப்படின்னு வரக்கூடியது. அதுல வரக்கூடியவள் இந்த பெண். இவள் பாட்டுக்கு அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். கண்ணன் எம்பெருமான் நாற்சந்தி முச்சந்தியிலே அழகாக குடக்கூத்து ஆடுகிறான். அந்த குடக்கூத்தை பார்க்க சென்றவள் அவனிடத்திலே மனம் ஈடுபட்டு எல்லாரும் போயிட்டார்கள், இவன் அவனையே நினைத்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள். தாய் பார்க்கிறாள், என்ன இந்த பெண் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாளே, என்னென்னவோ பேசுகிறாளே, இப்படி ஏதோ பேயறிஞ்சா போல இருக்காளே என்று பார்த்து சுத்தி இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சரி அந்த பெரியவள் அந்த பெண் கட்டுவீச்சிய கூப்பிட்டு குறி சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, அது கேட்டு காரார் குழற்கொண்டை கட்டுவீச்சி கட்டேரி, இது பாசுரம். அது சொல்லி அவங்க அம்மா ஒரு கட்டுவீச்சியை கூப்பிடுகிறாள். அந்த கட்டுவீச்சி எப்படி அழகான குழலை கொண்டையாக கட்டியிருக்கக்கூடியவள். அப்படியே வார்த்தை வருது பாருங்க. காரார் குழற்கொண்டை கட்டுவீச்சி கட்டேரி சீரார் சுலகில் சிலனெல் பிடித்தெரியா வேரா விதிர்விதிரா மெய்சிலிரா கைபோவா பேராயிரம் உடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். இங்கெல்லாம் பாருங்கோ, இவ அனன்ய பிரயோஜனர். அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ கட்டுவீச்சி. இந்த கட்டுவீச்சி தெளிவா அந்த பெண்ணை பிடிச்சு பார்த்தா பளிச்சுன்னு சொல்லிட்டா. பேராயிரம் உடையான், இவளை பிடித்திருக்கக்கூடியவன் 1000 திருநாமங்களை உடையவன், கருத்த திருமேனியை உடையவன்,
கையிலே சங்கை பிடித்திருக்கக்கூடியவன்னு சொல்லுகிறாள் அப்படின்னு அங்க கட்டுவீச்சிய பாக்குறோம். சரி, இங்க வார்த்தை என்ன? இந்த வார்த்தையினுடைய பொருளை பார்க்க வேண்டாமா? இது திருநெடுந்தாண்டகத்தில 11வது பாடல். அந்த 11வது பாடல் எதை சொல்லுகிறது? திருநெடுந்தாண்டகம் என்பது 30 பாடல்களை கொண்டது. பெண் தன்மையிலேயே 30 பாட்டும் பாடினார் திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக. அதிலே முதல் 10 பாடல்கள் திருமகளாக தலைமகளாக தானே பாடியது. 11வது பாடல் தொடங்கி 20வது பாடல் நடுவில் இருக்கக்கூடிய 10 பாடல்கள் தாய் பாவனையிலே பாடினார். கடைசி 10 பாடல்கள் தோழியும் தலைவியுமாக பாடியது. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பதம் என்று 10 பாட்டும் அவளுடைய நிலையை சொல்லக்கூடிய பாடல்கள். அதுல 11வது பாடல் முக்கியமான பாடல். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள் பனிநெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எத்துணை போது என் குடங்கால் இருக்க கிள்ளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கி மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சி சொல் என்னச் சொன்னாள் நங்காய் கடல்வண்ணர் இது செய்தார் காப்பாரே. இதுதான் இந்த அழகான இந்த வார்த்தையை தான் எடுத்து சொல்றார். சொல்லென்ன சொன்னேனோ கட்டுவிச்சி போலே. அதுதான் இப்ப வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய கட்டுவிச்சி இது திருநெடுந்தாண்டகம் பாட்டுல பரகால நாயகியை குறித்து அந்த கட்டுவிச்சி சொல்ல போகிறாள். பரகால நாயகியினுடைய தாய் பாடுகிற பாட்டு. இந்த பெண் இப்போ பகவானை விட்டு பிரிந்து மயங்கி கிடக்கிறாள். அப்ப பாட்டு எப்படி இருக்கு பாருங்கோ. அழகான கதை போல இருக்கும். நீங்க கற்பனை செய்யணும். ஒரு அம்மா இருக்கிறா, இந்த காதல் வயப்பட்ட பெண் இருக்கிறாள், அவதான் பரகால நாயகி. அவ என்ன ஆயிட்டாளாம்? பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும். அழகா பட்டு புடவை எடுத்து கட்டிக்க போறா, பட்டு வஸ்திரத்தை. அதை கட்டுறது எதுக்கு கட்டுறான்னா, கண்ணன் வருவானோ, கண்ணன் வரும்போது அழகா இருக்கணுமேனு கட்டுறாளாம். ஆனா கண்ணன் வரலன்ன உடனே அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறாள். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், இளம் பெண், புடவையே இடுப்புல நிக்காத பெண், அது எங்க இருக்கும்? அயர்த்திறங்கும். அப்புறம் பாவை பேணாள், கைப்பாவை. இந்த பொண்ணு பொம்மை விளையாடுவா, மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க தெரியும், சின்ன பொண்ணு. அந்த பொம்மையை எப்பவும் கைவிடவே மாட்டா. இப்ப கொண்டு போய் அந்த பொம்மையை கையில கொடுத்தா அது வேண்டாம்னு பொம்மையை தள்ளி விட்டுறாளாம். பாவை பேணாள். படிநெடுங் கண்ணீர் ததும்ப. எப்போ அவளுடைய கண்களிலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, கண்ணீர் பெருகுகிறது. அதனாலே பள்ளி கொள்ளாள். சரி தூங்குமா அப்படின்னு தூங்க வச்சா தூங்கவும் மாட்டேங்கிறா. பள்ளி கொள்ளாள். எத்துணை போதும் என் குடங்கால் இருக்க கெள்ளாள். எப்பவுமே என் மடியில படுத்துக்கிட்டே தூங்குவா, எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்குவா. இப்போ ஒரு நாழிகை ஒரு நொடி பொழுது கூட என்னுடைய மடியில படுக்க மாட்டேங்கிறாளே. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். ஆனா உளர்கிறாள். என்ன சொல்லி உளர்கிறாள் இந்த பெண்? என்னுடைய எம்பெருமான், அந்த பகவான் சுவாமி, அவனுடைய திருவரங்கம், அவன் இருக்கக்கூடிய திருவரங்கம் எங்கே இருக்கிறது என்றே உளறுகிறாள். அப்ப என்ன பண்ணா தாய்? மட்டுவிக்கி மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானை. என்னோட பெண்ணினுடைய தலையிலே ரீங்காரமிடக்கூடிய வண்டுகளால சூழப்பட்ட பூக்களை தரித்திருக்கக்கூடியவளான என்னுடைய பெண், மடப்பெண் நிறைந்த பெண். இந்த பெண்ணை இது செய்தார் தம்மை. யார் இப்படி என் பெண்ணை இப்படி செய்திருக்கிறார்கள்? என்னுடைய அழகான இந்த பெண்ணை இப்படி செய்தவர் யார் என்பதை மெய்யே கட்டுவிச்சி சொல். இதுதான் வார்த்தை. உண்மையை சொல். அந்த நேரத்துக்கு கட்டுவீச்சு வந்தால் அந்த கட்டுவீச்சை கூப்பிட்டா, கட்டுவீச்சை கூப்பிட்டு சொல்றா, என் பொண்ணு புடவை கட்டிக்கோன்னா கட்டிக்க மாட்டேங்கிறா, கையில பொம்மையை விளையாட கொடுத்தா விளையாட மாட்டேங்கிறா, எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, என் மடியிலே எப்பவும் படுத்து கிடப்பா, படுக்க மாட்டேங்கிறா, எப்ப கேட்டாலும் திருவரங்கம் திருவரங்கம்னு சொல்லுகிறாள். என் பொண்ணுக்கு, மடமானான என்னுடைய பெண்ணுக்கு உண்மையில என்ன நடந்தது? மெய்யே உண்மையை சொல். கட்டுவிச்சி, ஹே கட்டுவிச்சி, குரத்தி பெண்ணே, அகவன் மகளே, குறி சொல்பவளே, சொல், எது உண்மை? மெய்யே சொல். என்ன சொன்னாள் நங்காய்? என்ன சொன்னாளாம்? அதுதான் அழகான வார்த்தை. என்னுடைய பெண்ணுக்கு யார் இப்படி செய்தவர்கள் யார்? சொல், உண்மையை சொல் அப்படின்னு சொன்ன உடனே பளிச்சுன்னு சொன்னாளாம். என்ன சொன்னாள்? கடல் வண்ணர் இது செய்தார். பளிச்சுன்னு அந்த பெண்ணு சொல்றா. இந்த கண்ணை பாக்குறா, அந்த பெண்ணை பார்த்த உடனே சொல்லிட்டார், உன் பெண்ணுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? கடல் வண்ணர் அப்படின்னா நீலமேக சியாமலனான பகவான் சிவன் நாராயணன். கடல் வண்ணர்னா கடலை போன்ற நிறத்தை உடையவனே இது செய்தார்.
அவன் தான் இதை செய்திருக்கிறான்னு பளிச்சுன்னு சொன்னாலாம். உண்மையை சொல் என்னவனே கட்டுவீச்சு சொன்னா இல்ல, உம்ம பெண்ணை பிடித்திருப்பது கடல் மன்னன் என்று சொன்னார். அவ கேட்கிறான், நங்காய், ஹே பெண்களே, காப்பாற்ற வேண்டியவனே வேலியே பயிரை மேய்கிறானே, இந்த பகவான் இப்படி செய்கிறானே, நான் அன் செய்வேன் என்று அழகான பாடல். அதுல சொன்ன அந்த வார்த்தையை தான் இங்க சொல்லுகிறாள். சொல் என்ன சொன்னேனோ மெய்யே கட்டுவிச்சி சொல் என்ன சொன்னாள். என்ன, கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு சொன்னாள் இல்லையா? அதைத்தான் இந்த இடத்திலே அழகாக சொல் என்ன சொன்னேனோ கட்டுவிச்சி போலே என்று அழகா வியாக்கியானத்துல சொல்லுவார். கீதை கேட்டான் அர்ஜுனன், சொல் அப்படின்னு உடனே பகவத்கீதையே சொல்லிட்டார். ராமானுசர் யாரும் கேட்காமல் இருக்கும் போதே எல்லாருக்கும் சொன்னார் இல்லையா? ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென சொன்னார் இல்லையா? அதையெல்லாம் அந்த வியாக்கியானத்துல சொல்லுவார்கள். அதுபோல இந்த கட்டுவிச்சி போல உண்மையை அறிந்து கேட்டதுவே பயனாக நான் சொல்ல பெற்றேனா என்றுதான் இந்த இடத்திலே திருவல்லிக்கேணி அம்மாள் அழகான இந்த வாக்கியத்திலே சொல்லுகிறாள். சொல் என்ன சொன்னேனோ கட்டுவிச்சி போலே. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அடுத்து 101வது வார்த்தை, விலவரச் சிரித்தேனோ அடிப்புடியார் போலே. விலவரச் சிரித்தேனோ அடிப்புடியார் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.